சூப்பரான நம்மளோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சூப்பரா வந்து பரிமாறியாச்சு. அப்பா மட்டும் இருந்திருந்தா இங்க நல்லா இருந்திருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு சாட்டர்டே, டைம் வந்து 10:30 கிட்ட ஆகுது. நம்ம வந்து ஃபிஷ் வாங்க போறோம். நிறைய நாள் ஆச்சு ஃபிஷ் மார்க்கெட்டுக்குலாம் போயிட்டு. ஆக்சுவலி எல்லாரும் போகலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். பட் சிக்கு டிங்கு வந்து நல்லா தண்ணியில குளிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம வாட்டர்ல குளிப்போம். சரி, அதனால அப்பா கூட போயிட்டு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துடலான்னு. அப்பா சமைக்க போறாரா நான் சமைக்க போறானான்னு தெரியல. நான் தான் சமைக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் லைட்டா வந்து சோம்பேறித்தனமாகுது, கொம்பு வளைக்குது. சரி, அப்பா செஞ்சா அப்படியே ஜாலியாக உட்காந்து சாப்பிடலான்னு. பட் பார்ப்போம் எப்படின்னு. ஓகே, டைம் இல்லைன்னா நம்ம தான் எடுத்துகிட்டு வந்து சமைப்போம். அதனால இப்போ போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கு நிறைய வேலை இருக்குது. நம்ம அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். சிக்கு, உனக்கு க்ராக்கடைல் ஃப்ரெண்டு தான். இதுவா வேணும்? ஏன் க்ராக்கடைல் உன் ஃப்ரெண்ட் இல்ல? அது பேசிச்சு உன்கிட்ட. இது கடிக்கலையா? இதுவும் கடிக்காது. இது என்ன பண்ணும்? க்ராக்கடைல் என்ன பண்ணும்? அது கடிக்கலையா? இப்ப வயசு என்ன ஆகுது? 3 வயசு கூட ஆகல. இப்பவே அவர் சூஸ் பண்ற ட்ரெஸ் தான் அவர் போடுறாரு. தப்பு இல்லையே. தப்பு இல்ல. இப்பவே அவன் இப்போ ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். அதுதான் சீரியஸா. ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தல, இது கரெக்ட் நான் பையன்க்கு. அரே ஃபேன்ஸ் தான் உனக்கு. போலாமா சிக்கோ? போலாம். எப்படி போலாமா? பேண்ட் வேண்டாமா? பேண்ட் வேணுமா? பேண்ட் ட்ரவுசரா? ட்ரவுசர்ஸ். இப்போ கரெக்டா புடி. நம்ம வந்து ஃபேமிலியோட மீன் வாங்க கிளம்பிட்டோம். அங்க வந்து அப்பா ஜாயின் பண்ணிப்பாரு. டாடி நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க. டாடிக்கு மீன் வேண்டாமா? வந்துட்டீங்க. இங்க உள்ள இன்னொரு ஹெல்மெட் இருக்கா? டாடி ஜாலியா ஃபேமிலியோட மீன் வாங்க போறோம். ஆமா, இப்ப டைம் பீயிங்க்கு நம்ம ஓனர் வந்து ஜெரி. இங்க பாரு, எட்டி பாரு. ஜுரம் எப்படி இருக்கு? ஓகே. என்ன சிக்கு சொன்ன? தாத்தா பக்கத்துல போறோமா? எங்க போறோம் நம்ம? இங்க போறோம். பட் என்ன வாங்க போறோம்? ஃபிஷ்ஷா? ஓகே. உள்ளடி போலாமா? டாடிக்கு தெரியாதே. நாங்க வந்து இங்க ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்கோம். ஷார்ட் ரூட். ஆமா, ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம மெயின் ரோட்ல போறதை விட இங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது மாதிரி இந்த வில்லேஜ் ஃபீல் வந்தாலே ரொம்ப பிடிக்கும். அது எத்தனை முறை சொல்லியிருக்கேன்ல, நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் கடைசியில். இன்னும் அந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் விட இது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். இது வில்லேஜ் தான். இன்னும் ஆடு மாடு எல்லாம் இருக்கணும். நம்மளோட புதூர் மார்க்கெட். சில பேர் கேட்டிருந்தீங்க இது எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு. இந்த ஸ்ட்ரீட் தான், பார்த்துக்கோங்க. எங்க தெரியுமா? ஜெயந்தி. ஐயோ, எந்த தெருன்னு தெரியல. செக் போஸ்ட்டுக்கு எதிர்லையா? ஓகேங்களா. இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால நிறைய மீன் இருக்கும். ஸோ வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே கரெக்டாக இருக்கும். நம்ம அண்ணா அதுவும் இருக்காங்க. பாப்பாக்கு ஃபிஷ் இல்லைங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய வஞ்சரம். நண்டோ பெருசா இருக்குவா. இவர் வந்து உயிரோட இருந்தா மட்டும்தான் பிடிச்சி சமைப்பாரு. செத்து போன நண்டா வேண்டாமா? நல்லா இருக்கு. என்ன ஓகே ஆச்சா? உற்சாகமா பாக்குற? ஆமா, அந்த தலை வஞ்சரம் தலை பார்த்ததுமே குஷி ஆயிடுச்சு. ப்ரானும் நல்ல பெருசு. ஜம்போ ப்ரான்ஸ் தங்கம். ஏன் டாடி?
அடுத்து கேக்குறீங்க கிருஷ்ணா பாக்குறானா என்ன சிக்கு வாங்க என்ன பண்ணுச்சு பஞ்சு பண்ணுச்சுமா ஜப்புக்கு பஞ்சு பண்ணுச்சு ஒரு கிலோக்கு 5 நாட்டு வைக்க போதும் எவ்வளோ 1/2 கிலோ போதும் 1/2 கிலோ 6 பீஸ் கூட வராது. போதுமே ஓ வேண்டாம் வேண்டாம் 1/2 கிலோ போதும் 1/2 கிலோ அக்கா 1/2 கிலோ போதும் பாறையா வேண்டாம் வேண்டாம் டைம் 12 மணி ஆகுது இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் ஜெரியையும் கூட்டிட்டு வந்தாச்சு செம்ம வெயில் வெளியில போயிட்டு வந்தாலே நம்ம அடுத்து வீட்டுக்கு வந்து வேலை செய்யவே முடியாது அந்த மாதிரி நிலைமையில இருக்கு வரும்போது இளநீ குடிச்சிட்டு வந்தோம் அந்த தேங்காய் மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா ரொம்ப வழுக்கையா இல்லை அதனால இதை கட் பண்ணிட்டு நம்ம பாம் சுகர் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இப்போ வழுக்கையா இல்லைன்னா இது எலசா இல்லை தேங்காவா ஆயிடுச்சு தேங்காய் ஆயிடுச்சு இதை கட் பண்ணி கொஞ்சம் குட்டீஸ்க்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிப்போம் அந்த கேப்பில் ராமு வந்து காஃபி போட்டுருவாங்க ஆனால் வெளில போயிட்டு வந்தாலும் காஃபி தான் வெயில்னாலும் காஃபி தாங்க கிட்னி பழம் ஏதோ வாங்கணும்னு ஆமாம் மறந்துட்டேன் முடியல அங்கே நிற்க எங்கேயுமே முடியல குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு சர்க்கரை வெல்லம் இது வந்து பாம் சுகர் எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அது கொஞ்சம் நேரத்தில் வந்து அது இது வந்து அர்பன் டிலைட்டோடையது இதுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் அண்ட் இதுதான் என்னோட டெய்லி ஸ்நாக் இப்போ ஒரு இது எல்லாம் கம்மியானது காரணமே வரும் ஆமாம் வேறு யாருமே சாப்பிடல டெய்லி ஒன்று சாப்பிடுவேன் காலையில் இல்லை அந்த ஸ்வீட் கிரேவிங் வரும்போது அது ஒன்று எடுத்து சாப்பிடுவேன் சூப்பராக இருக்குது ஓகே இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தோன்னா அதில் வந்து அந்த ஜாகரி வந்து மெல்ட் ஆகி அந்த தண்ணி இருக்கும் பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கையை மட்டும் மடக்கணும் ஓகேவா என்ன பண்ணுறான் புஷ்அப் பண்ணுறான் ஓ கரெக்டாக கை அவன் சொன்ன மாதிரி வச்சுருக்காங்க அண்ணாவை அடிக்காத ஏன்டா நீ கைண்டு கேர்ள்னு சொல்றாங்க அதுக்கு பாருங்க எப்படி போய் பிக்கிறான் அடுப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சுனியும் சிக்கும் வந்து இங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க பாப்போமா ஹலோ என்ன பண்ணுறீங்க இப்போ நண்டு க்ளீன் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி நண்டு மட்டும் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா அது ஒரு மாதிரி சுருங்கி போயிடும் டக்குன்னு கெட்டு போயிடும் அதனால உட்காந்து க்ளீன் பண்ணுறேன் வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணால் ஸ்மெல்லு வரும் அப்புறம் ஈயும் வந்துடும் அதனால வெளியில் அங்கே இறங்க முடியல வெயில் அதனால இங்கேயே உட்காந்துட்டு சிக்கு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஐயோ ஐயோ விழுந்துருப்பான் சரி க்ளீன் பண்ணிட்டு வா நண்டு வந்து சூப்பராக தொக்கு ரெடி ஆயிருச்சு நண்டும் க்ளீன் பண்ணிட்டேன் நண்டு வந்து சூப்பரா தொக்கு ரெடி ஆயிடுச்சு நண்டோட தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்த்தல நல்லா குழஞ்சு நான் ஆக்சுவலி பெரிய பாத்திரம் எடுத்துட்டேன் ஏன்னா இதுதான் மிக்ஸ் பண்றேன் ஆமா இது வரை பெரிய நண்டு 1.5 கிலோ எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 கிலோ இருக்கும் இன்னைக்கு ப்ரான்ல வந்து டிஃப்ரெண்டா புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ப்ரானும் சுரக்காவும் போட்டு யாரோ இந்த சும்மா ரீல்ஸ் பார்க்கும்போது மீனவர்கள் ஒரு எனக்கு எக்ஸாக்ட் பேஜ் ஞாபகம் இல்லை ரேண்டமாக பார்த்தேன் அவங்க வந்து இது மாதிரி இன்னைக்கு இந்த புளிக்குழம்பும் சுரக்காய் போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்களா டெம்ட் ஆயிடுச்சு அது எப்படி இருக்கும் காம்பினேஷன் ஆனால் கண்டிப்பாக சுரக்காவும் ப்ரானும் நல்ல காம்பினேஷன் தான் அதில் புளிக்குழம்பு எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு ஓகே நம்ம இன்னைக்கு அது பண்ணலாம் ரெசிபியோட ஓகே நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஆமா சைடுல மீன் குழம்பு மீன்ல வந்து தலை மட்டும் தான் வாங்கியிருந்தேன் அது வந்து குழம்பு வச்சாச்சு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ஆமா செல்லமே அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மேரினேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கடைசியாக ப்ரான் மட்டும்தான் இருக்குது அதையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ஓகே நான் ப்ரான் கொஞ்சமாக போட்டு குழம்பு வச்சுட்டு ஏன்னா மீன் குழம்பும் இருக்குது அப்புறம் நிறைய வச்சுட்டு காலியாக இல்லைன்னா ஒரு 2-3 டேஸ் அப்படியே இருந்துடும் கொஞ்சம் இதே மசாலாவில் போட்டு ஃப்ரையும் பண்ணிக்கலாம் தவா ஃப்ரை பண்ணுவோம் நல்லாயிருக்கும் ஓகே ஓகே சுரக்காய் புளிக்குழம்பு செஞ்சிடலாம் அதுக்கு வந்து
கடலை எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடுகு 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வடகம் சேர்த்துக்கிறேன். இந்த வடகம் வந்து நம்ம அம்மா சமையல் வடகம் சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய ஸ்டாக் இருக்கு, கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணுங்க. காரக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, நமக்கு ஸ்டாக் முடிய போதுன்னா வந்துடும், ரீஸ்டாக் பண்ணுறோம் அம்மா. இது வந்து 2 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும், மூடி வச்சு வேக வச்சுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 அரைச்சா பாதி காண மாதிரி இருக்கு. உள்ள மாட்டிட்டு இருக்கா பாரு. எனக்கே டவுட் இருந்துச்சு லீக் ஆகுதா ஏதாவதுன்னு. ஒரு பெரிய சாரம் பண்ணாங்க. உனக்கு தெரியாம சாப்பிட்டியா? அந்த வேலைலாம் பண்ணிருப்ப, நீ பண்ணக்கூடிய ஆள் தான். கிச்சன் ஒதுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து அந்த ப்ரானை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கடைசியாக கொஞ்சமாக நல்ல வெங்காயம், முறுமுறு வெங்காயம் போட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு இறக்கணும்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, பெப்பர் பவுடர் நான் தான் ரெடி பண்ணுவேன். இடிச்சாங்க, ஃப்ரெஷ்ஷாக இடிச்சு. பாருங்க, இலை இல்லாம எங்கேயும் வர மாட்டியா? ராம் வந்து இலை அறுத்துட்டு வந்திருக்காங்க. சரி, அவளுக்கும் குட்டி இலை தான் இல்ல. ஷேடோ கூப்பிடுறான் பாரு, விட்டுட்டியா அவனை? இங்க பாருங்க, இவ்வளவு இலை போட்டு எல்லாரும் கட் பண்ணி சாப்பிடுவோம். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட சூப்பரா இருக்கும். ஆனா அப்பா ஒத்துப்பாரா? அப்பாக்கும் தான். சரி கேட்போம், அப்படியே எடுத்துட்டு போய் நல்லா இருக்கும்ல அப்படி சாப்பிடுறது. சரி, இந்த ப்ரான் வந்து சூப்பரா இருந்துச்சு. நார்மலா அந்த கடைசியா கொஞ்சம் ஃபிஷ்ஷுக்கு மேரினேட் பண்ண மசாலா இருந்துச்சுல, அதில் மேரினேட் பண்ணிட்டு கடலை எண்ணெய், ப்ரான் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆமாம் பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணது இவ்வளோவும் தான் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். இப்போ தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் சாம்பார் பொடி. இது வந்து ஒரு வேளை இல்லை அப்படின்னா இது வீட்டில் அரைச்சது தான். ரெகுலராக நம்ம போடுவோம்ல, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அது எல்லாமே உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் சொரக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி, இறாலாம் சேர்த்துப்போம். இறா இதில் தான் சேர்க்க போறியா? எனக்கு இந்த இறா நிறைய வேணும். நல்லா இருக்குல்ல? இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா இருக்குல்ல பார்க்குறது. ஆனால் இன்னும் வேகணும்னு நினைக்கிறாங்க. இந்த புளி தண்ணி ஊற்றிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். தக்காளி போட்டோம்ல, அப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அது எடுக்கலை, அதனால எடுக்கலமா வீடியோ எடுக்கல அப்படி சொல்ல. இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு இதான் இது பண்ண போறியா? ஏன் நோ டைம்? இப்போ இது கூட கழுவி வச்சிருக்க ப்ரானும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ரான் வேகிற வரைக்கும் வச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இதோட முடியுதா? இதோட கிளம்ப போகிறோமா? ஆமாம் ஆமாம், எல்லாம் பேக் பண்ணிட்டும் இருக்கேன், எடுத்துகிட்டு போகிறதுலாம். இப்போ சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக பெப்பர் பொடியும் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு தொக்கு, அதை ப்ரான் தொக்கு யூஸ்வலாக செய்வோம்ல, அது ஒரு காரக்குழம்போட மிக்ஸ் மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ண சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? நிறைய க்ரஷ் பண்ண பெப்பர் போட்டுக்கிறேன், சூப்பராக இருக்கும். ஆனால் செம்மையாக இருக்குது. உப்பு மட்டும் நான் காமிச்சேன்னா ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணும்போது உப்பு இருந்த மாதிரியே தெரில. அப்போ நான் மறந்துருப்பேன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் உப்பு போட்டுட்டேன். சூப்பரான நம்மளோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, வஞ்சரம் மீன் தலை குழம்பு, நண்டு தொக்கு, அப்புறம் சொரக்காய், எறா போட்டு புளிக்குழம்பு. நான் ஆக்சுவலி பேக் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு உங்கள்கிட்ட ஃபைனலாக காட்டலி அப்படின்னு. அப்புறம் ஃபிஷ் வந்து இப்போ நமக்கு ஃப்ரை பண்ணல, ஏன்னா நைட்டுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இவ்வளோ இருக்குல்ல, நம்ம சாப்பிட முடியாது. அப்புறம் எறா ரோஸ்ட். ஓகே,
இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம சூப்பரா வந்து சாப்பிடலாம். அப்பா வந்து இலையில எங்களோட சாப்பிடல, ஏன்னா கடை வந்து பூட்ட முடியாது, இப்பதான் பூட்டிட்டு வந்தார் போல. அதனால அப்பா பிளேட்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. கடை வந்து பூட்ட முடியாது, இப்பதான் பூட்டிட்டு வந்தாரு. முன்னாடி லாக்ல இருந்துச்சு, திரும்ப லாக் பண்ண முடியாது அப்படிங்கறதுக்காக. ஓகே, அதனால இப்ப நம்ம வந்து இலையில சாப்பிட போறோம். இவன் சிக்குமா இது சாப்பாடு சாப்பிட்டு வச்சுக்கலாம். இது ஓகே டி, இந்த பாரு சாப்பாடு சாப்பிடணும் தங்கமே. டாடி இங்கே உட்காந்துட்டாங்க ஜாலி. டாடி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டாடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்ட் பண்ணி. போட்டதா சொரக்கா இருக்கங்க சொரக்கா 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 சொரக்கா. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வை சாப்பாடு கொஞ்சமாக வை. மீன் குழம்பு பத்துமா? போதும். இது தொக்கு இருக்கு. அது நேரில் சாப்பிடலாம். சாப்பிடுங்க. ஏதாவது வேணும்னா பாத்துக்கிறீங்களா? நான் எடுத்துட்டு வரேன். நான் பார்த்துக்கிறேன். நீ சாப்பிடு. சிக்கு கிங்க தாங்க. ஆமா ஆமாங்க. இது அம்மாக்கு. ஓகே, அவ்வளோண்டா அம்மாக்கு. இது அம்மாக்கு, இது அக்காக்கு, இது எனக்கு. இது டாடிக்கு, இது அண்ணாக்கு. சூப்பரா இருக்குல்ல. ஆமா, குட் ஜாப். இது அண்ணாக்கு. ஓகே, ஏய் கார்டனே சூப்பர்டா. என்னது? கார்டன் சூப்பர். டேய் கார்டன் சூப்பர் தாவா. ஏய் சைடா வரான் பாரு. வெரி குட். அப்பா இது நண்டு அம்மா உடைச்சு தரேன்னா பாப்பாக்கு. பாப்பா பேபில உடைக்க தெரியாது. வா வா ஜெரி வா. எனக்கு ஆப்போசிட். அப்படியே தான் பேசு. ஓகே, சூப்பரா வந்து பரிமாறியாச்சு. அப்பா மட்டும் இருந்திருந்தா இங்க நல்லா இருந்திருக்கும். வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். நல்லா இருக்கு இந்த மாதிரி சாப்பிடுறதுல. சிக்கு மேல பாரு. இது மொத்தமா போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நிறைய சாப்பிடுறவங்களுக்கு சூப்பரா இருக்கும்.